பிரிக்கலாம். அதாவது 3ஆக பிரிக்கலாம்னா பராசர முறை, ஜெய்மினி, தாஜிகான்னு சொல்கிறது. இது வந்து 3 முக்கிய பிரிவுகள். தாஜிகா முறை என்பது கிட்டத்தட்ட அது அதுவும் வந்து ஒரு 5000 வருடம் பழமையான முறைகள் தான். அது வந்து வெளிநாடுகளிலிருந்து முக்கியமாக அரபி, உருது பேசக்கூடிய மொழிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இது வந்து வருட ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டது. வருட ஜாதகம்னா நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயசு இல்லையா? ஆண்டவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆயுளை நிர்ணயம் செய்து கொடுத்துருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட 40 வயசு 41 வயசு ஆகுது. ஐயா நான் வீடு கட்டுவேன் ஒருத்தர் வந்து கேட்குறார். நம்ம சாதாரணமாக பார்க்குறோமா இல்லையா? நம்ம அன்றாடம் வந்து இல்லை ஒரு 27 28 வயசு ஆகுது, ஒரு பெண்ணுக்கு, எனக்கு பெண் இருக்குங்க, 27 வயசு ஆகுது, இன்னும் திருமணம் ஆகலை கேட்குறாங்களா? மதிப்பிற்குரிய குருமூர்த்தி ஐயா அவர்கள் இப்பொழுது வருட தாஜக பலன் வருட ஜாதக பலன்கள் தாஜிகா முறையில் முதல் பேச்சாளராக தன்னுடைய சிறப்புரையாற்றுகிறார். ஐயா அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். எஸ்கே ஜோதிட பயிற்சி மையம் நடத்தும் இந்த 30வது மாதாந்திர கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஜோதிட ஆசான்கள் அனைவரையும் வணங்கி, இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களையும் ஜோதிட ஆர்வலர்களையும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தினை கூறிக்கொண்டு, இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு வருட ஜாதக முறை. அதில் வந்து தாஜிகா முறை என்று பெயர். பொதுவாக வருட ஜாதகங்கிற வார்த்தையை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். வருட ஜாதகம்னு ஒன்று இருக்குது. பிறந்த ஜாதகம் என்பது நம்ம பிறக்கும்போது வானத்தில் இருக்கக்கூடிய கோள்களுடைய நிலை. அது வந்து பிறந்த ஜாதகம்னு சொல்லி கடைசி வரைக்கும் நாம் அந்த ஜாதகத்தை பார்த்து அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், ராசி, லக்கணம், மற்ற எல்லா முறைகளையும் நம்ம அந்த பராசர முறைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி நாம் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாகவே இந்த ஜோதிட முறையை 3ஆக பிரிக்கலாம். அதாவது 3ஆக பிரிக்கலாம்னா பராசர முறை, ஜெய்மினி, தாஜிகான்னு சொல்கிறது. இது வந்து 3 முக்கிய பிரிவுகள். 3ஆக பிரிக்கலாம். பராசருடைய மாணவர் தான் ஜெய்மினி. ஜெய்மினின்னா அது வித்தியாசமாலாம் ஒன்றும் கிடையாது. அவர் சில விஷயங்களை ஆட் பண்ணுறார், அவ்வளோதான். பராசரர் சொல்லிவிட்டதை சொல்லாமல் விட்டதை இவர் வந்து ஆட் பண்ணிட்டு போகிறார். பராசரருக்கு மாறுபட்ட முறையெல்லாம் ஜெய்மினி கிடையாது, அவருடைய மாணவர், அவ்வளோதான். தாஜிகா முறை என்பது கிட்டத்தட்ட அது அதுவும் வந்து ஒரு 5000 வருடம் பழமையான முறைகள் தான். அது வந்து வெளிநாடுகளிலிருந்து முக்கியமாக அரபி, உருது பேசக்கூடிய மொழிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. இப்போ தஜிகிஸ்தான்ற ஒரு ஊர் இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தஜிகிஸ்தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு ஊர். அந்த பேர் வந்து அதில் உருதுலேருந்து வருது. நம்ம ஏற்கனவே, ஏன்னா ஜோதிடம்ங்கிறது எங்கே இருந்தாலும் சரி, அது எந்த மொழியில் இருக்குது, எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து அதில் விஷயம் கிடைக்குதாங்கிறது தான் முக்கியம். நம்ம வந்து அதை வச்சு ப்ரெடிக்டிவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் விஷயம். லால் கிதாப்னு ஒரு புத்தகத்தை நான் அந்த உருது மொழியிலேருந்து எடுத்து நான் முறையாக அதை பேசியிருந்தேன். அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. உலகம் முழுத்தும் பார்க்கக்கூடிய எந்த முறையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஜோதிட முறையிலையும் ஒரு சிறப்பு இருக்குது, சிறப்பு இல்லாமல் இல்லை. ஸோ அந்த 3 முறைகளிலே இது தாஜிகா முறை என்பதும் ஒரு முறை. இது வந்து வருட ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டது. வருட ஜாதகம்னா நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயசு இல்லையா? ஆண்டவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆயுளை நிர்ணயம் செய்து கொடுத்துருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட 40 வயசு 41 வயசு ஆகுது. ஐயா நான் வீடு கட்டுவேன் ஒருத்தர் வந்து கேட்குறார். நம்ம சாதாரணமாக பார்க்குறோமா இல்லையா? நம்ம அன்றாடம் வந்து இல்லை ஒரு 27 28 வயசு ஆகுது, ஒரு பெண்ணுக்கு, எனக்கு பெண் இருக்குங்க, 27 வயசு ஆகுது, இன்னும் திருமணம் ஆகலை கேட்குறாங்களா? 30 35 வயசு ஆனப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஐயா கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகி குழந்தை இல்லை கேட்குறாங்களா? அதே போல் படிப்பு முடித்து விட்டு ஒரு இதில் இருக்காங்க, ஒரு வேலைக்கு போகிறாங்க, இல்லை வேலை கிடைக்கல, ஏற்கனவே இருந்த வேலை என்ன ஆகிடுச்சு, போயிடுச்சு, புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்க, வேலை கிடைக்கல, பொருளாதார பிரச்சனைகள், இல்லைன்னா கடன், கோர்ட்டு கேஸு. அதுக்கு ஒவ்வொரு வயசுலேயும் ஒரு தேவைகள் இருக்கும். குறிப்பிட்ட வயசில் ஒரு குறிப்பிட்ட தேவைகள் இருக்கும். வயதான அப்புறம் நோய் நொடி, மருத்துவம் சம்மந்தப்பட்ட கேள்விகள், இல்லை பிள்ளைகளுடைய திருமணம், பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, பிள்ளைகளுக்கு இதாக மாட்டேங்குது, அதாக இதோ ஒன்று மாறி மாறி வந்துட்டுருக்கா இல்லையா? இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா, பாரம்பரிய முறையில், பராசர முறையில் என்ன பண்ணுறோம், அந்த குறிப்பிட்ட கேள்விக்கு அந்த பாவம் இயங்குதான்னு பார்ப்போம். இப்போ திருமண பாவம், திருமண கேள்வி சார்ந்த கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா,
7ஆம் பாவம் இயக்கத்தில் இருக்கான்னு பார்ப்போம். பார்க்குறோமா? அதுக்கு என்ன பண்ணுறோம்? திசாபுத்தி முறைகளை பார்க்குறோம். திசாபுத்தி முறைகள் பராசர முறையில் சொல்லப்பட்ட விம்சோத்தரி அப்படிங்கிற திசாபுத்தி முறையை பார்த்து நாம் அது ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோம். முதல்ல ஒரு கொடுப்பினை இருக்கணும். ஐயா வாங்க. கொடுப்பினைன்னு ஒன்று இருக்கணும். அதாவது இந்த ஜாதகத்துக்கு திருமணம் நடக்குமா நடக்காதாங்கிறதுக்கு ஒரு கொடுப்பினை இல்லையா? அந்த கொடுப்பினை சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு, கொடுப்பினைக்கு அப்புறம் என்ன பார்க்குறோம்? குறிப்பிட்ட கால நிர்ணயம் பண்ண முயற்சி பண்ணுவோம் இல்லையா? எதை வச்சு முயற்சி பண்ணுவோம்னா, அந்த திசாபுத்தியை வச்சு தான் குறிப்பிட்ட வயதில் இவருக்கு திருமணம் ஆகுமா? அதில் நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஒத்தைப்படை வயசில் ஆகும், இரட்டைப்படை வயசில் ஆகும், இந்த திசையில் ஆகும், இந்த புத்தியில் ஆகுங்கிறதுல நிறைய ரூல்ஸ் இருக்குது. பராசர முறை எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அதில் ஒரு 7ஆம் இடத்துக்கு தொடர்புபட்ட ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு திசை வருதுன்னு வச்சுக்குவோம். அந்த திசையில் ஒரு 6 வருஷ திசை, 7 வருஷ திசை, 10 வருஷ திசையாக கூட இருக்கலாம், இல்லை 20 வருஷ திசையாக கூட இருக்கலாம். இதில் எந்த பீரியடில் ஒரு கல்யாணம் ஆகும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. குறிப்பிட்ட ஒரு வயதுன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த வயதோட்டம்னு சொல்கிறோம். இந்த வயதில் ஒரு கல்யாணம் ஆகுமா அப்படின்னு பார்க்கக்கூடியதுக்கு அந்த வயதுக்குன்னு ஒரு ஜாதகத்தை போடணும். இது வந்து நாம் சவுத் இந்தியாவில் பெரும்பாலும் யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. நீங்கள் நார்த் இந்தியா பக்கம் போயிருந்தீங்கன்னா உங்கள் நண்பர்கள் ஜோதிடர்கள் யாராவது இருந்தால் பேசி பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க தாஜிகா சார்ட் போடாமல், அவங்க வந்து வருட பலன்கள் ஜாதகம் போடாமல், இது 2 முறை இருக்குங்க. தாஜிகான்னு ஒன்று இருக்குது, திதிப்பிரவேசம்னு ஒன்று இருக்குது. அது 2க்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான், நான் அதை சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த வருட ஜாதகம் போடாமல் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அந்த வருடத்துக்கு உண்டான பலன், இந்த வருடம் திருமணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், வீடு கட்டுவேன், கட்ட மாட்டேன், இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த ப்ராமிஸ் வந்து இதில் இருக்கான்னு பார்ப்பாங்க. எதில்? அதாவது பராசர முறையில் நீங்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை எடுத்து பார்த்துடுறீங்க, உங்களுக்கு இது நடக்கும்னு இருக்குது. ஆனால் அந்த குறிப்பிட்ட வயதில் நடக்குமான்ற ஒரு கேள்வி, அது ஃபைன் டியூனிங் பண்ணிகிட்டே வரும். புரியுதா? இது சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சட்டியிலங்கிறது நம்ம ஜனனகால ஜாதகம். நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த கொடுப்பினை நமக்கு முதல்ல இருக்கணும். ஒருத்தனை வீடு கட்டுறதுக்கு கொடுப்பினையே இல்லை. இவன் பிள்ளைங்க வந்து நான் பின்னாடி கட்டினாதான், இவனால் முடியாதுங்கிறது அவன் கொடுப்பினையில் இருக்கும்போது நீங்கள் வருட ஜாதகத்தில் பார்த்தா என்ன தெரிய போகுது? தெரியாது. நான் சொல்கிறது இது கிளியராக அது புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம கொடுப்பினை இருக்குது, உன்னுடைய ஜனகால ஜாதகத்தில் உனக்கு ஒரு விஷயம் தரப்பட்டிருக்கிறது அப்படிங்கும்போது வருட ஜாதகத்துக்கு வரும். எதுக்கு வருட ஜாதகத்துக்கு வரோம்னா, இந்த வருஷம் நடக்குமா அடுத்த வருஷம் நடக்குமான்னு பார்க்குறதுக்காக. புரியுதா? இது வருட ஜாதகம் ஏன் போடுறோம் அப்படின்னா, இந்த வருட ஜாதகத்தில் முக்கியமான விதி என்னென்னா, இது ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் வேலை செய்யும். இதே வருட ஜாதகத்தை வச்சுக்கிட்டு அடுத்த வருஷத்துக்கு சொல்ல முடியாது. 2026ன்னா இந்த 26க்கு ஒரு வருட ஜாதகம் போட்டுட்டோம் அப்படின்னா, இந்த 26 மட்டும்தான் இது வேலை செய்யும். அடுத்த வருஷம் என்ன பண்ணணுங்க, புதுசாக ஒரு ஜாதகம் போடணும். புரியுதா? அப்போ ஒரு கஸ்டமர் நம்மகிட்ட அந்த குழந்தைக்கு திருமணம் ஆகுமான்னு கேட்டு வரும்போது, அந்த குழந்தைக்கு அந்த திருமண பருவம் வந்துருச்சா, அதே போல் அந்த கொடுப்பினை வந்து அந்த ஜாதகத்தில் ப்ராமிஸுங்கிறது இருக்காங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கணும். இது நம்மளுடைய நேட்டல் சார்ட்டில் பார்த்துக்கணும், நம்மளுடைய ஜனனகால ஜாதகத்தில் பார்த்துக்கணும். ஓகே இருக்குன்னொடனே அடுத்த பாயிண்ட் என்ன போகணும்னா, வருட ஜாதகத்தை போடணும். வருட ஜாதகம் போடுறது 2 முறை இருக்குது. ஒன்று தாஜிகா முறை, இன்னொன்று திதிப்பிரவேச முறைன்னு இருக்குது. 2க்கும் என்ன வித்தியாசங்கிறத நான் சொல்லிடுறேன். தாஜிகா முறை என்பது சூரியனை அடிப்படையாக கொண்டது. அதாவது சூரியன், நம்ம உதாரணத்துக்கு, மேடம் உங்கள் சூரியன் எங்கே இருக்குது, எத்தனை டிகிரியில் இருக்குது தெரியுமா? பூசத்தில் என்ன டிகிரி, என்ன சாரம், அதான் என்ன பாதம்? சரி, பூசம் 3, கிட்டத்தட்ட ஒரு 15 டிகிரியில் இருக்குன்னு வச்சுக்குவோம். 15.20 ஒரு தோராயமாக சொல்கிறேன். எந்த மாதம் நீங்கள் பிறந்தீங்க? அதாவது ஆடி மாதம் இல்லையா? சித்திரை வைகாசி. சூரியன் பூசத்தில் இருந்தாலும் ஆடி மாதம் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. இதே ஆடி மாதம் உங்களுக்கு வருடம் பிறக்க போகுது, வயசு நீங்கள் மாறப்போகுது. இங்கிலீஷில் என்ன பண்ணிடுறோம், டேட் ஆஃப் பர்த்தை வச்சு நாம் சொல்லிடுறோம், ரொம்ப சிம்பிளாக பண்ணிடுறோம். ஆனால் அது உண்மை கிடையாது. உண்மையான வருடங்கிறது அது கிடையாது. தமிழ் மாதத்துலேயும் தமிழ் தேதியும் கிடையாது, ஆங்கில தேதியும் கிடையாது, தமிழ் தேதியும் கிடையாது. பூமியும், அதாவது சூரியனும் சந்திரனும் சதா சுற்றி வந்துக்கிட்டே இருக்கா, பூமியும் சேர்ந்து சுற்றுதா, சூரியனை சுற்றி வருதா, அந்த குறிப்பிட்ட பாகை, அந்த கலை விகலைன்னு சொல்கிறோமா இல்லையா, அது மேட்ச் ஆனால் தான் நம்ம வருடம் பிறக்குதுன்னு. அந்த வயசு அன்னைக்கு தான். இது சூரிய சித்தாந்தத்தின் அடிப்படையில், சூரியனை அடிப்படையாக கொள்ளும்போது இதே 15 டிகிரி 20 நிமிஷத்துக்கு இந்த வருடம் சூரியன் இந்த ஆடி மாதத்தில் அந்த பூச நட்சத்திரத்தில் அந்த பர்டிகுலர் டிகிரி மாறவே கூடாது. எப்படி மாறக்கூடாது? கலை விகலை முதல் கொண்டு நீங்கள் D60 போட்டாலும் அதே தான் வரணும். D60ன்னா தெரியும்ல, ரொம்ப மைனூட்டான சார்ட்டு, ரொம்ப இருக்கல்லே. நவம்சன்னா 10, 9 தசாம்சன்னா 10, துவாதசாம்சம் வரிசலாக போடுறோம். D60 வரைக்கும் போடலாம்.
அது எதுலேயுமே அந்த சூரியன் மாறக்கூடாது. ஜனனகால ஜாதத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி வரணும். அப்போ அந்த குறிப்பிட்ட நேரம்னு ஒன்று கிடைக்கும். அந்த நேரம் தான் உங்களுக்கு அந்த வருடம் வயது பிறக்கக்கூடிய நேரம். அப்போ அந்த சூரியனை மட்டும் மையமாக வைத்துக்கொண்டு மற்ற கிரகங்கள், ராசிகள், மற்ற லக்னம் எதுவுமே நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது. அந்த குறிப்பிட்ட புள்ளி வரும்போது என்ன விழுதோ அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட். எப்படி ஒரு குழந்தை ஜனனமாகும்போது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதை தான் வந்து ஜாதகம்னு சொல்கிறோமா இல்லையா, அதே போல் இந்த சூரியன் அந்த பர்டிகுலரான ஒரு இதில் பிரவேசம் செய்யும்போது அந்த பாகை, கலை, விகலை, அந்த சூட்சமம் எத்தனை இருக்கோ எதுலேயுமே அது மாறக்கூடாது. D60 வரைக்கும் மாறக்கூடாது. அப்போ வந்து நம்ம ஒரு சார்ட்டை வந்து காசு பண்ணுறோம், எடுக்கிறோம். அதில் பார்க்கும்போது நமக்கு என்ன லக்னம் விழுது, என்ன லக்னாதிபதி விழுறாரு, நம்ம லக்னாதிபதி அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கார், அதாவது வருட ஜாதகத்தில் எப்படி இருக்கார், கேள்வி கேட்கப்பட்ட பாவம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ 4ஆம் பாவத்துக்கு கேட்குறாங்கன்னா 4ஆம் பாவத்தினுடைய அதிபதி வருட ஜாதகத்தில் எப்படி இருக்கார். பிறப்பு ஜாதகத்தில் ஒரு மாதிரி இருக்கலாம், வீக்காக இருக்கலாம், இல்லை இதுவாக இருக்கலாம், ஸ்ட்ராங்காக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு 4ஆம் அதிபதி திசை துலா லக்னத்துக்கு 4 கூடிய சனியோட திசை, சனி நல்ல இடத்துல வந்து நடத்துகிறாருன்னு வச்சுக்குவோம். 19 வருஷம் வீடு கட்டிகிட்டே இருப்பாங்களா? ஏன்னா சனி திசை 4வது துலாத்துக்கு 4 கூடியவர் சனி வந்து வீடு கட்டுறதுக்கு நமக்கு அதிகாரம் கொடுக்குறார். சரி நீ வீடு கட்டலாம் அப்படிங்கிறார். நல்ல இடத்துல இருக்கும்போது தான் அதுவும் கொடுப்பார். அவர் மறைவாகவோ அவர் வந்து டெபிலிட்டேட்டடாகவோ ரொம்ப வந்து பலகீனமாக இருந்தால் அவர் அதுவும் தரமாட்டார். ஓகே, நம்ம முட்டி மோதி வீடு கட்டணுன்ற இடத்துக்கு வந்துட்டோம்னா பர்டிகுலராக ஒரு எந்த வயசில் பண்ணுவோம், அப்போ அதுக்கு சாதகமான புத்தி எப்போ வருதுங்கிறத பார்ப்போம். கோட்சாரத்தையும் பார்ப்போம், திசா புத்தி எல்லாத்தையுமே பார்ப்போம். பார்க்குறோமா? இதில் வந்து என்ன பண்ணுறோம், இந்த மெத்தடில், தாஜிகா மெத்தடில் அந்த 4ஆம் அதிபதி வலுத்திருக்காரான்னு பார்க்கணும். அதே போல் இந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி வலுத்திருக்காரான்னு பார்க்கணும். இதுலேயும் வந்து திசாபுத்திகள், இதில் வந்து கால்குலேஷன் பண்ணுற இது வந்து நிறையா இருக்குது, மெத்தட் வந்து நிறையா இருக்குது. அந்த நாம் விம்சோத்தரி திசை வந்து இதில் வேலை செய்யாது, நம்ம அதில் பார்க்கக்கூடிய. அதே போல் அந்த பார்வைகளும் இதில் வேலை செய்யாது. அதில் நாம் வந்து சனிக்கு வந்து இந்த பார்வை இருக்குது, 3, 7, 10 இருக்குது, இது செவ்வாய்க்கு 4, 7, 8 இருக்குது, குருவுக்கு 5, 9 இருக்குது சொல்கிறோமா இல்லையா. இந்த பார்வைகள் எதுவுமே இதில் வேலை செய்யாது. இந்த தாஜிகாவில் அது எதுவுமே வேலை செய்யாது. இதுக்குன்னு தனியாக ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரூல் படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொன்று, நாம் இப்போ வயதோட்டம்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம பரவலாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு தெரியும் வயதோட்டம்னா ஒரு லக்னம்ங்கிறது முதல் வயது, 2ஆம் பாவங்கிறது 2வது வயது, 3ஆம் பாவம் அப்படி 3வது வயது, இப்படி அந்த வயது ஏற ஏற அந்த வயதோட்ட லக்னம்ங்கிறது மாறிக்கிட்டே வரும். 12 லக்னமும் 12 வயதோட்டம். 13வது வயசு வரும்போது மறுபடியும் லக்னத்திலேயே அந்த வயதோட்டம் வந்து நிற்கும். மறுபடியும் 24 வரைக்கும் என்ன ஆகும், ஒரு சர்க்கிள் வரும். மறுபடியும் 25வது வயசு வரும்போது அடுத்த சர்க்கிள் ஆரம்பிக்கும். இப்படி 12 வயசாக வந்து அந்த வயதோட்டம் என்ன ஆகும், சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இதை நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க, ஜோதிட முறையில் நிறைய பேர் இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இது வந்து இதனோட ஆரிஜின் வந்து தாஜிகாவில் தான் இருக்குது. இது எங்கேருந்து வந்தது, தாஜிகாவிலேருந்து தான் வந்தது. தாஜிகாவில் இதுக்கு முந்தான்னு பேர். இது பேர் என்னங்க, முந்தா அப்படின்னு பேர். இந்த முந்தா லக்னம் எங்கே விழுதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இது வந்து நம்ம செலிபிரிட்டி ஜாதகங்களில் இந்த முந்தா லக்னம் இங்கே விழும்போது இங்கே நல்லது நடந்திருக்கு, கெட்டது நடந்திருக்கு அப்படிங்கிற ஆராய்ச்சிகள்லாம் குறிப்புகள் நிறையாவே இருக்குது. நிறைய பார்க்கலாம். ராஜீவ்காந்தி ஜாதகத்தில் அவர் பதவி ஏற்ற போது நடந்தது, அவங்க அம்மா இறந்த போது நடந்தது. ஸோ இப்படி ஒன்றும் இந்திரா காந்தி ஜாதகத்தில், நெஹ்ருவோட ஜாதகத்தில், இப்படி நிறைய வந்து உதாரண ஜாதகங்கள் போட்டு சொல்லலாம். ஏன்னா அந்த முந்தாங்கிறது நம்ம அந்த வயதோட்டம் எங்கே போய் நிற்குது அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு விஷயத்தை சொல்லுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 மற்றும் 5 இது வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 1, 2, 3, 5. அதே போல் 9, 10, 11 சிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. மீதி இருக்கக்கூடிய 4, 6, 7, 8, 12ங்கிறது சரியில்லாத வயதோட்டம் அப்படிங்கிறது தாஜிகாவுடைய ஒரு ரூல். அது ஒரு ரூல். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஸ்பெக்ட்னு சொல்கிறோம், அதாவது கிரக பார்வைகள் அப்படிங்கிறது பர்டிகுலராக கிரகங்களுக்கு அப்படிங்கிறது அதில் தரப்படவில்லை. ஜெய்மினி மாதிரி இதில் ராசிகள் அல்லது ஒரு கிரகத்துக்கு இன்னொரு கிரகம் இருக்கக்கூடிய அந்த சம்பந்தம்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு கிரகத்திலேருந்து இன்னொரு கிரகம் எத்தனையாவது வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு இதில் வந்து கிரக சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி பார்வைகளை வந்து அப்படி கொண்டு போயிருக்காங்க. இதில் வந்து பிரத்யக்ஷ மித்ரு, குப்த மித்ரு அப்படின்னு 2ஆக பிரிக்கிறாங்க. அதாவது நட்பு அப்படின்னு சொன்னால் 2 வகையான நட்பு உண்டு. என்ன நட்புன்னு கேட்டிங்கன்னா, பிரத்யக்ஷம் அப்படின்னா 5, 9, அதாவது ஒரு கிரகம்
அதோடைய திரிகோணத்தில் 5, 9 இருக்கக்கூடிய கிரகத்தோடு நட்போடு இருக்கும். அதை வெளிப்படையான நட்போடு இருக்கும். பிரத்யக்ஷ நட்புன்னா உண்மையிலேயே அது நட்போடு இருக்கும். இன்னொன்று குப்த மித்ரு அப்படின்னு பேர். அது வந்து கொஞ்சம் மறைமுகமாக இருக்கும், நேரடியாக இருக்காது. நமக்கு வேண்டப்பட்டவர் தாங்க, நம்ம பேரை சொல்லுங்கள் செய்வார் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மறைமுகமாக. அது வந்து 3, 11 கொடுத்துருக்காங்க. அப்போ நட்பு அப்படிங்கிறது 3, 11, 5, 9 இது ரெண்டுமே நட்பு ஸ்தானம் அப்படின்னு இந்த தாஜிகாவில் எடுத்துக்கணும். நீங்கள் வருட கிரகம் போட்டிங்க, அந்த லக்னாதிபதிக்கு 5, 9லையும் 3, 11லையும் இருக்கிற கிரகம் நட்பாக வேலை செய்யும். இந்த தாஜிகா ரூலை நம்ம ஜென்ரல் இதுலேயும் யூஸ் பண்ணலாம். ஜென்ரல் ஜாதகத்தையும் ஜனகால ஜாதகத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதே போல் பிரத்யக்ஷ சத்ரு, குப்த சத்ருன்னு 2 வகையான சத்ருக்கள் உண்டு. மித்ரு எப்படி நட்பு சொன்னோமோ அதே போல் பகையும் 2 வகையாக உண்டு. இதில் வந்து 1, 4, 7, 10ங்கிற கேந்திர ஸ்தானங்கள் பகையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வந்து கேந்திரம்னு சொல்கிறோமா இல்லையா? பராசரில் கேந்திரம் முக்கியம்னு சொல்கிறோம். ஆனால் இதில் வந்து என்ன பண்ணுது, ஒரு கிரகம் தன்னோட இருக்கக்கூடிய கிரகம், அதாவது ஒரே ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று பகையாக இருக்குங்கிறார். அதே போல் 1, 7 அப்படிங்கிறது பிரத்யக்ஷ சத்ரு, அதாவது வெளிப்படையான பகை. ஒரு லக்னத்தில் இருக்க ஒரே ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களும் நேர் 7ஆம் பாவத்திலே இருக்கக்கூடிய கிரகங்களும் ஒன்றுக்கொன்று பகையாக செயல்படும் அப்படிங்கிறது இதோட ரூல். பராசரர் சொல்லலை, தாஜிகால சொல்லியிருக்கு. அதே போல் குப்த சத்ரு, மறைமுக சத்ரு யாருன்னு கேட்டால் 4, 10. ஆக இந்த 4, 10 அப்படிங்கிறது ஒரு கிரகத்துக்கு 4வது வீட்டிலையும் 10வது வீட்டிலையும் இருக்கக்கூடிய கிரகங்கள் பகையாக வேலை செய்யும் அப்படிங்கிறது அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நம்முடைய ஜனகால ஜாதகத்திலேயே யார் யார் ஜாதகத்திலாம் செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் எடுத்துக்கலாம். செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் தானே உங்களுக்கு புரியும். யார் யார் ஜாதகத்திலாம் செவ்வாய்க்கு சுக்கிரன் 4, 10ஆக இருக்கிறதோ அவருடைய மன வாழ்க்கை சிறப்பதில்லை. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதாவது இது எங்கே இருக்கணும்னா கரெக்டாக அந்த பாவத்தில் இருக்கணும். பாவக மாற்றத்தை வந்து பாவக மாற்றம் எல்லாருக்குமே பார்க்க தெரியும். 4ஆம் பாவத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது 5ஆம் பாவத்தில் போயிடுச்சுன்னா அது வேலை செய்யாது. புரியுதா? பாவக மாற்றம்ங்கிறது அதுதானே, ரெண்டுமே. அதாவது செவ்வாய், இப்போ உதாரணத்துக்கு செவ்வாய் துலாத்தில் இருக்குன்னு வச்சுக்குவோம், சுக்கிரன் மகரத்தில் இருக்கக்கூடாது. அப்போ 4ஆம் இடம் வந்து சுக்கிரனுக்கு, செவ்வாய்க்கு 4ஆம் இடம் சுக்கிரனுக்கு 10 செவ்வாய் சார் மறைமுகம். அது வந்து பொதுவாகவே வந்து ஒரு இதை கொடுக்கும், விரோதத்தை கொடுக்கும். எப்படி இருக்குது மன வாழ்க்கை? அதான் ஒன்று, இது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குங்க. தேவையில்லாத காரணத்தினால திருமணம் தள்ளி போகுது. இல்லை நம்ம மீறி திருமணமே பண்ணிட்டோம்னா கூட அது என்ன ஆகுதுங்க, மன வாழ்க்கை சிறப்பதில்லை அப்படிங்கிற மாதிரி காட்டுது. இது வந்து உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். செவ்வாய் சுக்கிரன்கிறது உதாரணம் தான். நான் வந்து காலபுருஷ அடிப்படையில் சொல்லிகிட்டு இருக்கேன். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் உங்கள் லக்னாதிபதியும் உங்களோட 7ஆம் அதிபதியும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். புரியுதா? அது வந்து ஒரு காலபுருஷப்படி செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்றுக்கு ஒன்று, அதாவது கணவன் மனைவி இல்லையா, கணவன் மனைவி களத்திர காரகிரகங்கள்னு பேர். அதை வந்து இவர் ரொம்ப சிறப்பாக இந்த இதில் சொல்லியிருக்கார். இதில் தாஜிகாவில் சொல்லியிருக்கார். இதுதான் வந்து அதாவது நட்புங்கிறதுக்கு 5, 9, 3, 11 நட்புன்னு சொல்லியிருக்கார். அதே போல் பகைங்கிறதுக்கு 1, 7, 4, 10 பகைன்னு சொல்லியிருக்காரு. ஒரே ராசியில் 3, 4 கிரகம் சேர்ந்துருக்கு அப்படின்னா அது எல்லாமே ஒரே இதில் இருக்கணும்னு சொல்ல முடியாது சார். அது வந்து தனக்குள்ளே ஒரு இது இருந்துக்கிட்டே இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டில் வந்து 4 பேருக்கு பதவி கொடுத்துட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, 4 பேரும் உனக்கு எனக்குன்னு தான் போட்டி போடுவாங்க. அந்த 4ஆம் பாவத்தில், உதாரணத்துக்கு 4ஆம் பாவத்தில் ஒரு 4 கிரகம் இருக்குன்னு வச்சுக்குவோம். இதில் வந்து யார் வந்து இந்த சொத்தை கொடுக்கறது, யார் வந்து தாய் ஸ்தானத்தை கொடுக்கறது, சுகஸ்தானத்தை யார் கொடுக்கறது, வண்டி வாகனத்தை யார் கொடுக்குறதுன்னு இவங்களுக்குள்ள ஒரு போட்டி போகாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பல கிரகங்கள், கூட்டு கிரகங்கள் வந்து என்றைக்குமே ஒரே மாதிரி பலன்களை செய்யவே செய்யாது. நீங்கள் பார்த்து இது பண்ணி பாருங்கள். ஆமாம், இப்படியே தான் போயிட்டுருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு பகை இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து நம்ம ஜனகால ஜாதத்திலே பார்க்கலாம். அதே போல் 2, 12 மற்றும் 6, 8 ஸ்தானங்கள் மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இதில் தாஜிகாவில் ஒரு கிரகத்துக்கு 2லையும் 12லையும் இருக்கக்கூடிய கிரகங்கள் மறையுது. எப்படி 6, 8ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் மறைவுன்னு நம்ம பொதுவாகவே எடுக்கிறோமோ அதே மாதிரி தாஜிகாவில் என்ன பண்ணுறாங்க, இப்படி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இதில் வந்து நாம் பராசரில் ஷட்பலன் நிர்ணயம் பண்ணுற மாதிரி இதில் பஞ்சவர்க்கீய பலம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பலங்கள் எல்லாம் இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த தாஜிகா மெத்தட் அப்படிங்கிறது, தாஜிகா மற்றும் திரிப்பிரவேசம் அப்படின்னு சொல்லி 2 வகையில் நம்ம பேசிக்காக புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான்.
திதி பிரவேசம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள இடைவெளி. திதின்னா அதுதானே சார். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு நான் பர்டிகுலராக ஒரு ஏகாதசி திதியில் பிறந்திருக்கோம் அப்படின்னா 12 டிகிரி ஒரு திதி. எல்லாருக்கும் தெரியும். 36 அதாவது 360 டிகிரியை வகுக்கும் போது என்ன வருது? 12 டிகிரியாக வரும். மொத்தம் 30 திதிகள் வரும். 15 வளர்பிறை, 15 தேய்பிறையில் வரும். 12 டிகிரி. இதே எக்ஸாக்ட் டிகிரி நம்ம வந்து பிறந்த ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதே போல் வருட ஜாதகத்தில் வரும்போது நம்ம பிறகு இந்த வருஷம் சார் எனக்கு 36 வயசு பிறக்குது, எனக்கு கல்யாணம் ஆகலை, ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, அந்த சூரிய சந்திரர்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை மையமாக வைத்து திதிப்பிரவேச சார்ட்டுன்னு ஒரு சார்ட்டு கிரியேட் பண்ணலாம். இந்த தாஜிகா சார்ட்டும் இந்த திதிப்பிரவேச சார்ட்டும் வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான அதாவது முறைகள். இதை வந்து எல்லா ஜோதிடரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இன்றைக்கி நான் ஒரு சின்ன ஒரு இதுக்காக சொல்லியிருக்கேன். இது வந்து ஜெகநாத் ஓரான்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குங்க. சாஃப்ட்வேர் தெரியுமா? ஜெகநாத் ஓரான்னு கேள்விப்பட்டீங்களா? அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். அதில் வந்து உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே அதில் கிடைக்கும். அதனால் இதை பயன்படுத்தி நம்ம வந்து வாடிக்கையாளருக்கு என்ன பண்ணணுங்க, இதை வந்து இதனுடைய விதிமுறைகளையும் தெரிஞ்சுக்கணும். பராசர முறையை அப்படியே இதில் அப்ளை பண்ண முடியாது. இதில் இருக்கக்கூடிய விதிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. சகம்னு சொல்லியிருக்கு. சகம்னா விவாக சகம், பித்ரு சகம், மாத்ரு சகம், இந்த மாதிரி ஒரு சகம்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட புள்ளி தான். மறுபடியும் அது குறிப்பிட்ட புள்ளியை தான் குறிக்கும். விவாக சகம் வந்து சரியாக விழுந்துருச்சுன்னா கண்டிப்பாக இவருக்கு விவாகம் நடக்கும். அது 100% நடக்கும். அது மாறவே மாறாது. அதே மாதிரி புத்திர சகம்ங்கிறது கிடச்சிருச்சு அப்படின்னா, அந்த 5ஆம் பாவத்தோடும் 5ஆம் அதிபதியோட புத்திர சகம் தொடர்பில் வந்ததுன்னா அந்த வருடம் அவருக்கு குழந்தை பிறந்தே தீரும். இது வந்து இதோடைய ப்ராமிஸ். எதோட ப்ராமிஸ்? இந்த தாஜிகா இந்த திதிப்பிரவேச சார்ட்டினுடைய ப்ராமிஸ். அது நம்ம ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த பர்டிகுலர் வயசில் சொல்லணும், இது நடக்கும் நடக்காது அப்படின்னு சொல்வதற்கு நமக்கு இருக்கக்கூடிய டூல் எதுங்க? இந்த தாஜிகா சார்ட் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பளித்த சதீஷ் ஐயா அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் இந்த தாஜிகா முறையை பற்றி மிக எளிமையாக விளக்கமாக கொடுத்தாரு. முரளிதரன் ஐயா அவர்கள் குருமூர்த்தி ஐயா அவருக்கு ஒரு சிறிய மரியாதை செய்வார். ஐயா வாங்க.